ஒரு பேசிக் ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையர் மாடல் உள்ள வயரிங் கனெக்ஷன் பார்க்க போறோம். ஆமானா எல்லா பேசிக் ஆர்ஓ மாடலையும் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு பேசிக் ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையர் மாடல்ல உள்ள என்னென்ன எக்யூப்மெண்ட் இருக்குன்னா அடாப்டர் ஒன்று, அப்புறம் பம்பு, அப்புறம் எஸ்வி சொல்லுவாங்க. இது வந்து சொலினாய்ட் வால்வ்னு சொல்லுவாங்க. இது வந்து தண்ணி வந்து உள்ள போற ஃப்ளோ கண்ட்ரோல் பண்றது. அதாவது மிஷின் ஆஃப் ஆனா இது தண்ணி உள்ள வராது, மிஷின் ஆன் பண்ணா இது வந்து தண்ணி உள்ள அலோ பண்ணும். அப்புறம் வந்து ஃப்ளோட் சென்சார் சொல்லுவாங்க. இது வந்து டேங்க் ஃபுல்லான கட் ஆஃப் ஆகுது. ஒவ்வொரு மாடல்ல ஒவ்வொரு சென்சார் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஃப்ளோட் சென்சார். இதே மாதிரி மேக்னெட்டிக் சென்சார் இருக்கு, அப்புறம் வெயிட் சென்சார் இருக்கு. இது மாதிரி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சென்சார் இருக்கு. எல்லா சென்சார்லயும் இதே சேம் ப்ரொசீஜர் தான் ஒரு கனெக்ஷன், வயரிங் கனெக்ஷன் வந்து. வயரிங் கனெக்ஷன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வயரிங் கனெக்ஷன் எப்படி பண்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடாப்டர் தான் இங்க வந்து இதுல வந்து பிளக் பண்ணுவோம். சரியா? இந்த அடாப்டர்ல இருந்து ரெண்டு அவுட்புட் வரும். மோட்டருக்கு கொடுக்கிறதுக்கு ரெண்டு வயர் இருக்கு. அப்புறம் ஃப்ளோட் சென்சார்ல இருந்து ரெண்டு வயர், அப்புறம் எஸ்வில வந்து ரெண்டு வயர். அடாப்டர்ல இருந்து தான் மிஷினுக்குள்ள சப்ளை போகும். சரியா? இது வந்து AC to DC கன்வெர்ட்டர் 230 வோல்ட் டு 24 வோல்ட் DC அது கன்வெர்ட் பண்ற அடாப்டர் வந்து. சரியா? இந்த அடாப்டர்ல இருந்து தான் மிஷினுக்குள்ள இந்த மூணு எக்யூப்மெண்ட்டுக்கு சப்ளை போகும். அது எப்படி பண்றதுன்னு மட்டும் பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் இந்த அடாப்டர்ல இருந்து இருக்கிற பாசிட்டிவ் வயர், அதாவது ரெட் கலர்ல இருக்கும், இல்லாட்டி ஒயிட் கலர்ல இந்த அடாப்டர் வயர் கொடுத்துருப்பாங்க. ரெட் கலர்ல இருக்கும், ஒயிட் கலர் இருக்கும் பாசிட்டிவ் வயர். அதை எடுத்து இந்த ஃப்ளோட் சென்சார்ல உள்ள ஒரு வயரோட கனெக்ட் பண்ணிட்டு, ஃப்ளோட் சென்சார்ல எந்த வயர்ல தான் கொடுத்துருவாங்க. ரெண்டு வயர் இருக்கும், வந்து ரெண்டு பின் இருக்கும் ஃப்ளோட் சென்சார்ல, மேலே கீழே வந்து இதுல எந்த இதுலனாலும் கொடுத்துடலாம். நீங்க வந்து இது வந்து சுவிட்ச் அவ்வளவுதான். இது சுவிட்ச்னு கன்சிடர் பண்ணா போதும். அவ்வளவுதான். அடாப்டர்ல இருந்து ஃப்ளோட்டுக்கு கொடுத்தாச்சு, அடாப்டர்ல இருந்து பாசிட்டிவ் எடுத்து ஃப்ளோட்டுக்கு கொடுத்தாச்சு. அப்புறம் ஃப்ளோட்ல இருந்து வர இன்னொரு வயர் எடுத்து, இதுதான் மோட்டர் பம்போட பாசிட்டிவ், பம்போட ரெட் கலர் இருக்கும், இந்த ரெட் கலரையும் இந்த எஸ்பியோட ரெட் கலரையும் கனெக்ட் பண்ணிடுவாங்க. புரியுதா? இது ஒரு கனெக்ஷன். சிம்பிள், ஈஸி தான். அடாப்டர்ல இருந்து வர பாசிட்டிவ் வயர் எடுத்து ஃப்ளோட்டுக்கு கொடுக்குறீங்க. ஃப்ளோட்ல இருந்து சென்சார் அடாப்டர்ல இருந்து வர பாசிட்டிவ் வயர் எடுத்து ஃப்ளோட்டுக்கு கொடுக்குறீங்க. ஃப்ளோட்ல இருந்து ஒரு இன்னொரு வயர் இருக்கு, அந்த வயர் எடுத்து பம்போட பாசிட்டிவ்க்கும் எஸ்வியோட பாசிட்டிவ்க்கும் கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். மிச்சம் இருக்க 3 வயர் தான். மிச்சம் நெகட்டிவ் வயர் இருக்கும். வந்துட்டு இந்த பிளாக் வயர், அடாப்டர்ல பிளாக் வயர் வந்துட்டு எஸ்வியோடையும் இந்த பம்போட இன்னொரு வயரையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அடாப்டர் வயர் பிளாக் எடுத்து திரும்ப பம்பில் உள்ள பிளாக் வயர் இருக்கும், எஸ்பியில் ஒரு ஒயிட் கலர் வயர் வரும். அவ்வளோதான். இது ரெண்டும் கனெக்ட் பண்ணிங்கன்னா முடிஞ்சு. சிம்பிள் கனெக்ஷன். இவ்வளோ தான். ஒரு பேசிக் ஆர்ஓ மாடலில் இந்த 4 காம்பனன்ட் தான் இருக்கும். இது இப்படி தான் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. உள்ள வந்துட்டு நான் மிஷினில் இருந்து இன்னொரு நாள் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இந்த பேசிக் ஆர்ஓ மாடலில் இப்படி தான் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. நான் திரும்ப சொல்கிறேன். அடாப்டர் இருக்குது, அடாப்டர்ல இருந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வரும். இந்த பாசிட்டிவ் வயர் எடுத்து ஃப்ளோட் சென்சார் கொடுத்துருப்பாங்க. ஃப்ளோட் சென்சாரில் ரெண்டு வயரில் எங்கேனாலும் கொடுத்துக்கலாம். மேலே ஒரு பின் இருக்கும், கீழே ஒரு பின் இருக்கும். ரெண்டு பின்னில் எந்த பின்னாலும் கொடுத்துக்கலாம். வந்துட்டு ஒரு பின்னில் கொடுத்துட்டு இன்னொரு பின்ல இருந்து வர வயர் எடுத்து பம்போட பாசிட்டிவ்க்கும் எஸ்வியோட பாசிட்டிவ்க்கும் கொடுத்துக்கோங்க. வந்துட்டு மிச்சம் வந்துட்டு பம்பில் ஒரு வயர் இருக்கும், எஸ்வியில் ஒரு வயர் இருக்கும். அதை வந்துட்டு எடுத்து இந்த அடாப்டரோட பிளாக் வயரில் கொடுத்துக்கோங்க, நெகட்டிவ்க்கு. சரியா? வந்துட்டு முடிஞ்சு. இவ்வளோ தான் கனெக்ஷன். வந்துட்டு மிஷின் இப்போ ஆன் பண்ணோன்னா பம்பு வந்து ரன் ஆகுது. உங்களுக்கு சவுண்டு தெரியல, ரன் ஆகுது பம்பு. இது வந்து ஃப்ளோட் சென்சார். இப்போ டேங்க் ஃபுல் ஆச்சுன்னா இது வந்து கட் ஆஃப் பண்ணும். இது வச்சுன்னா இந்த ஃப்ளோட்டு வந்து மேலே தூக்கும் போது இந்த சுவிட்சை வந்து புஷ் பண்ணி இந்த கட் ஆஃப் பண்ணுவாங்க. இவ்வளோ தான் சிம்பிள் வயரிங் கனெக்ஷன்.